Hi guys, welcome back to the channel. எனக்கு வந்து கொஞ்ச நாளா ஹேர் ஃபால் வந்து நிறைய இருந்துச்சு. ஸோ அதுக்காக நான் நிறைய ரெமடிஸ் அண்ட் மெத்தட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணேன். அதுதான் இன்னைக்கு உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா the first product that really helped me was இது. ஸோ this is விஷ் கேரோட ஹேர் க்ரோத் சீரம் கான்சென்ட்ரேட். ஸோ இதுல வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற எல்லா இன்கிரீடியன்ஸும் இருக்கு. இதையே நான் சொல்றேன் அப்படின்னா எனக்கு இந்த பேபி ஹேர்லாம் இந்த ரொட்டீன் நான் ஃபாலோ பண்ணனால தான் வந்துச்சு. ஸோ அதனால தான் நான் சொல்றேன். இதை நான் எப்படி யூஸ் பண்றேன் அப்படின்றத சொல்லிடுறேன். நான் நாளைக்கு குளிக்க போறேன்னா முன்னாடி நாள் நைட்டு இதுல ஒரு 5 பம்ப்ஸ் எடுத்துட்டு ஹேர் ஸ்கேல்ப் ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு தூங்கிடுவேன். ஸோ இது வந்து ஸ்டெப் நம்பர் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஸ்டெப் நம்பர் 2 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆல்ப்ஸ் குட்னஸோட ரோஸ்மேரி வாட்டரை நான் குளிக்கிறதுக்கு ஒரு 4 to 5 ஹவர்ஸ் முன்னாடி என்னோட ஸ்கேல்ப்ல ஃபுல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டு ட்ரை ஆக விட்டுருவேன். ஸ்டெப் நம்பர் 3 பாத்தீங்கன்னா ஆயிலிங். நான் வந்து இங்க இந்துலேகாவோட ஆன்டி ஹேர் ஃபால் ஆயில் காட்டியிருக்கேன். நீங்க இதுவும் யூஸ் பண்ணலாம், இல்ல இந்த பார்ட்டிஸ் ஹேர் ஆயில் அந்த மாதிரி ஹெர்பல் ஹேர் ஆயில் எது வேணா யூஸ் பண்ணலாம். நான் வந்து இதுவும் யூஸ் பண்ணுவேன். அண்ட் எங்க அத்தை எனக்கு வீட்டுல செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு ஆயிலும் நான் யூஸ் பண்றேன். ஸோ நீங்க whichever is fine for you நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் கடையில வாங்குறீங்கன்னா கண்டிப்பா இது வாங்குங்க. இதையும் அந்த ரோஸ்மேரி ஸ்ப்ரே வந்து காஞ்ச உடனே நான் வந்து இதையும் போட்டுட்டு அட்லீஸ்ட் ஒரு 5 ஹவர்ஸ் கழிச்சு தான் நான் வந்து என்னோட ஹேரை வாஷ் பண்ணுவேன். நான் இப்போ வாஷ் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பு பாத்தீங்கன்னா சேம் இந்துலேகாவோட ஷாம்பு தான். பட் நீங்க வந்து என்ன ஷாம்பு வேணா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் த ஃபைனல் ஸ்டெப் பாத்தீங்கன்னா ஆஃப்டர் ஹேர் வாஷ் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சீரம் போட்டுட்டு உங்க ஹேர் வந்து நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. சோ அது நான் வந்து யூஸ் பண்றது ஓலாப்ளெக்ஸோட நம்பர் 7 பாண்டிங் ஆயில். இது கொஞ்சம் பிரைசி. இதோட டூப் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாரியல் பாரிஸ்ல எக்ஸ்ட்ராடனரின்னு சொல்லிட்டு சின்னதா ஒன்று வருது. நீங்க அதுவும் வாங்கிக்கலாம், இல்லைன்னா இதுவும் வாங்கிக்கலாம். சோ இதை நல்லா அப்ளை பண்ணிட்டு தென் நீங்க ஹேர் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஹேர் ஃபால் கண்டிப்பா குறையுது. அண்ட் ஹேர் வந்துட்டு நிஜமாலே நல்ல லஷ்யஸா பார்க்க நல்லா ஷைனிங்கா இருக்கு. இந்த டிப்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நான் கண்டிப்பா இதெல்லாம் ஒரு 3 மந்த்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு தான் உங்க முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறேன். சோ உங்களுக்கும் நீங்களும் இதெல்லாம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணி இஃப் இட் இஸ் ஓகே கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அதர்ஸ் கூட அதை பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே கைஸ், பாய்.